உங்ககிட்ட ஒரு ஸ்டோரி இருந்து ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணா போதும், கன்சிஸ்டன்ட் கேரக்டர், லொகேஷன், வீடியோக்கு தேவையான சீன் பை சீன் ஸ்டோரி போர்டை அதுவே கிரியேட் பண்ணிடும். அதுவும் கம்ப்ளீட்டா ஃப்ரீயா. எஸ், கூகுள் ஃப்ளோல இருக்கிற இந்த ஸ்டோரி போர்ட் ஸ்டுடியோவை யூஸ் பண்ணி தான் நம்ம இதை கிரியேட் பண்ண போறோம். ஓகே, இப்போ ஸ்டோரி போர்ட் ஸ்டுடியோன்னு சர்ச் பண்ணா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கூகுளோட இந்த சைட் காட்டும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ட்ரை இன் ப்ராஜெக்ட்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல மொத்தம் 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டோரியை ஆட் பண்றது. அதுக்கு இந்த ஸ்கிரிப்டை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட ஸ்டோரியை பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோரி ஃப்ளோவை அனலைஸ் பண்ணி அதை டிஃப்ரெண்ட் சீன்ஸ் அண்ட் ஷார்ட்ஸாக டிவைட் பண்ணிடுறோம். நீங்க பார்த்தீங்கன்னா கேரக்டர் லொகேஷன் ஆப்ஷன் இருக்கும். அண்ட் இப்போ இந்த கேரக்டர்ல பார்த்தீங்கன்னா உங்க ஸ்கிரிப்ட்ல இருக்கிற என்னென்ன கேரக்டரோ அதோட நேம் போட்டு அதோட இமேஜை இதை ஜென்ரேட் பண்ற ஆப்ஷனை கொடுத்துரும். இப்போ அதில் ஏதாவது ஒரு கேரக்டர் நீங்க கிளிக் பண்ணி நீங்க உங்களோட விஷுவலை டிஸ்கிரைப் பண்ணுங்க, ட்ரெஸ், அசசரிஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். பட் இல்லை நான் மேனுவலா கிரியேட் பண்ண வேணாம் அப்படின்னா இதுல இருக்க ஆட்டோஃபில் கேரக்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டோரியில இருக்கிற கேரக்டர்ஸை ஆட்டோமேட்டிக்கா இது ஜென்ரேட் பண்ணிடும். நெக்ஸ்ட் லொகேஷனுக்கும் சேம் ப்ராசஸ் தான். இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னன்னா லொகேஷனுக்கு டிஃப்ரெண்ட் கேமரா ஆங்கிள்ஸும் ஜென்ரேட் பண்ணிடுது. ஸோ என்டையர் ஸ்டோரியில பேக்ரவுண்ட் கன்சிஸ்டண்டா மெயின்டைன் ஆகும். உங்க ஸ்டோரி பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் சீன்ஸ் அண்ட் ஷார்ட்ஸை இது ஆல்ரெடி ரெடியா வச்சிருக்கும். ஜஸ்ட் நீங்க ஆட்டோஃபில் சீன் கொடுத்தா நீங்க கிரியேட் பண்ண கேரக்டர் அண்ட் லொகேஷனை அதுவே அடாப்ட் பண்ணி ஒரு இமேஜை ஜென்ரேட் பண்ணிடும். ஃபைனலா டன் கொடுத்தீங்கன்னா நீங்க கிரியேட் பண்ண கேரக்டர், லொகேஷன், ஸ்டோரி போர்டு எல்லாமே கூகுள் ஃப்ளோல அப்லோட் ஆயிரும். அப்புறம் என்ன, கேரக்டர், லொகேஷன், ஸ்டோரி போர்டு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஜஸ்ட் வீடியோ ஜென்ரேட் பண்ணா போதும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஏஐ வீடியோ கிரியேஷனுக்கு மறக்காம ஸ்கில் ஆடரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.